நீரிழிவு நோயாளிகள் சாப்பிட வேண்டிய முக்கிய உணவுப் பொருட்கள் பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீரிழிவு நோயாளிகள் அல்லது சர்க்கரை நோயாளிகள் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை கட்டுப்பாட்டிற்குள் வைத்து கொண்டாலே போதும் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழலாம். அதற்கு அவர்கள் சாப்பிடும் உணவில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். சரியான உணவுப் பொருட்களை திட்டமிட்டு சாப்பிடும் பொழுது உணவில் உள்ள சர்க்கரை சரியாக ஜீரணிக்கப்பட்டு தேவையான இன்சுலின் உடலுக்கு கிடைக்கும். தவறான மற்றும் முறையற்ற உணவு பழக்க வழக்கத்தின் மூலம் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகரிக்கிறது. இதனால் இதயம், கண்கள், சிறுநீரகம் போன்றவை பாதிப்படையும். நீரிழிவு நோயாளிகள் ஆரம்ப நிலையிலிருந்து முறையான உணவு பழக்க வழக்கங்களை மேற்கொண்டால் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழலாம். நீரிழிவு நோயாளிகள் எந்த உணவு வகைகளை சாப்பிடலாம் என பார்ப்போம். நீரிழிவு நோயாளிகள் காய்கறி, பழங்களை சேர்த்து கொள்ளும் பொழுது நார்ப்பொருள் உள்ளவற்றை தேர்ந்தெடுப்பது நல்லது. பழங்களில் பெர்ரி பழங்கள் மிகவும் பிரபலமானவை. குறிப்பாக இவை நீரிழிவு நோயாளிகளுக்கு குறைந்த அளவு இனிப்பு வகைகளை செய்து கொடுப்பதற்கு சிறந்ததாக இருக்கும். நவதானியங்களில் காம்ப்ளெக்ஸ் நார்ச்சத்து அதிகம் உள்ளது. எனவே சாதாரண அரிசிக்கு பதிலாக பிரவுன் அரிசியையும் சுத்திகரிக்கப்பட்ட மாவிற்கு பதிலாக முழு கோதுமை மாவையும் பயன்படுத்துவது நல்லது. பாகற்காய் நன்மைகள் அனைவருக்குமே தெரிந்த விஷயம்தான். அதிலும் நீரிழிவு நோயாளிகளுக்கு மிகவும் சிறந்தது. பாகற்காயில் இன்சுலின் போன்ற ஒரு பொருள் சுரந்து மனிதனின் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துவதாக கண்டுபிடித்துள்ளனர். தினசரி காலையில் வெறும் வயிற்றில் 4-5 பாகற்காய் பிழிந்து சாறு எடுத்து சாப்பிட்டு வர இன்சுலினை குறைத்து கொள்ளலாம். பாகற்காயில் கீரையை விட அதிக அளவில் கால்சியம் சத்துக்களும், இரும்பு சத்து மற்றும் போதுமான அளவு பீட்டா கரோட்டினும் உள்ளது. பாகற்காயை வாரம் ஒரு நாள் சமைத்துண்ண நீரிழிவை தடுக்கலாம். வாரம் 2-3 நாட்கள் பாகற்காய் சாறு, சூப் சாப்பிட்டு வர நீரிழிவை கட்டுக்குள் வைத்திருக்கலாம். பாகற்காய் இரத்தத்தில் அதிகப்படியாக உள்ள சர்க்கரையினை கிளைக்கோஜன் என்னும் சேமிப்பு பொருளாக மாற்றுவதற்கு உதவி புரிகின்றது. அதிகப்படியாக உள்ள சர்க்கரையினை ஆற்றலாக செலவிடும் திறனை அதிகரிக்கின்றது. உணவுகளிலேயே நட்ஸ் மிகவும் சிறந்த உணவு. இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், வைட்டமின்கள், கனிம சத்துக்கள் போன்றவை அதிக அளவில் நிறைந்துள்ளன. அது மட்டுமின்றி இதில் உள்ள சில கொழுப்புகள் அளவுக்கு அதிகமாக இன்சுலின் சுரப்பதை கட்டுப்படுத்துகின்றன. மஞ்சள் பூசணி இனிப்பாக இருப்பதால் இதனை சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடக்கூடாது என்று நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் அந்த பூசணியில் கிளைசீமிக் இண்டெக்ஸ் குறைவாக இருக்கிறது. எனவே இதனை அவ்வப்போது சிறிது சாப்பிட வேண்டும். முருங்கைக்கீரையை நாள் தவறாமல் பகல் உணவில் சாப்பிட்டு வர சர்க்கரை நோயாளிகளுக்கு உடம்பில் சர்க்கரை நோய் நீங்கி சுகம் பெறலாம். தக்காளியில் வைட்டமின் சி, இரும்பு சத்து மற்றும் ஜில்க் என்னும் கொழுப்பும் நிறைந்துள்ளது. அதற்காக தக்காளியை காரமாக சமைத்து சாப்பிடக்கூடாது. அதனை சூப், ரோஸ்ட் என்று செய்து சாப்பிட வேண்டும். மீனில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிகம் நிறைந்துள்ளது என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். அதே சமயம் நீரிழிவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கண் பார்வையில் குறைபாடு இருக்கும். எனவே அதனை சரி செய்ய மீன் சரியாக இருக்கும். இதனால் பார்வை பாதுகாக்கப்படுவதோடு இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு அதிகரிப்பதும் தடைபடும். வெங்காயத்தின் முக்கியமான பயன் இன்சுலினை தூண்டுவது. வெங்காயத்தை பச்சையாக சாப்பிட வேண்டும். அதாவது வெங்காயத்தை சிறு துண்டுகளாக நறுக்கி 100 கிராம் அளவிற்கு எடுத்து தயிரில் பச்சடியாக தயார் செய்து சாப்பிட வேண்டும். அல்லது கேழ்வரகு, கோதுமை போன்ற கஞ்சிகளிலும் கலந்தும் சாப்பிடலாம். வெந்தயத்தில் அதிக அளவு நார்ச்சத்து காணப்படுவதாகவும் இதை சாப்பிடுவதால் பசி மந்தப்படுவதாகவும் நிரூபித்துள்ளார்கள். பசியை மந்தப்படுத்தி உணவை கட்டுப்படுத்துவதால் நீரிழிவு நோயையும் கட்டுப்படுத்தும். சளித்தொல்லை உடையவர்கள் வெந்தயம் சாப்பிடுவதை குறைத்து கொள்ளலாம். எண்ணெய்களில் ஆலிவ் ஆயில் மிகவும் சிறப்பானது. இத்தகைய ஆலிவ் ஆயிலிலும் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிகமாக உள்ளது. எனவே ஆலிவ் எண்ணெயை நீரிழிவு நோயாளிகள் உணவில் சேர்த்து வந்தால் உடல் எடை அதிகமாவதை தடுக்கலாம். பீன்ஸில் புரோட்டீன் சொல்ல முடியாத அளவு நிறைந்துள்ளது. அது மட்டுமல்லாமல் பொட்டாசியம், மக்னீசியம் அதிகம் உள்ளது. இந்த சத்துகள் நீரிழிவு நோயாளிகளுக்கு மிகவும் முக்கியமானது. நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் திராட்சை, வாழைப்பழம், ஆப்பிள் போன்றவற்றை சாப்பிடக்கூடாது என்று சொல்வார்கள். அதே சமயம் சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு, பூசணி வகைகள் மற்றும் எலுமிச்சை போன்றவற்றை சாப்பிடலாம். ஏனெனில் நீரிழிவு நோய் வந்தால் உடலில் அசதி ஏற்படுவதால் சிட்ரஸ் பழங்களை சாப்பிட்டால் அதில் உள்ள வைட்டமின் சி உடலில் உள்ள எனர்ஜியை அதிகரிக்கும். தினமும் ஒரு குறிப்பிட்ட அளவு தயிரை உணவில் சேர்த்து வந்தால் உடல் எடை குறைவதோடு இன்சுலின் அளவும் சரியாக சுரக்கும். பச்சை இலை காய்கறிகளில் வைட்டமின் சி, நார்ச்சத்து மற்றும் கால்சியம் அதிகமாக இருக்கும். இந்த ஊட்டச்சத்துக்கள் அனைத்துமே நீரிழிவு நோயாளிகளுக்கு தேவையான சத்துக்கள் ஆகும். நீரிழிவு நோயாளிகள் கத்தரிக்காய், அவரைக்காய், வெண்டைக்காய், கொத்தவரங்காய், வெண்பூசணி, வெள்ளை முள்ளங்கி, புடலங்காய்,
பலாக்காய், காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ், வாழைத்தண்டு, வாழைப்பூ, சிவப்பு முள்ளங்கி, சுரைக்காய் போன்றவற்றை சாப்பிடலாம். சர்க்கரை நோயாளிகள் பச்சை காய்கறிகளையே முழுவதும் உண்டால் மிகுந்த சர்க்கரையின் அளவு கட்டுப்படும். நீரிழிவு நோயாளிகள் சாப்பிட வேண்டிய பழங்கள் ஆப்பிள், வாழை, ஆரஞ்சு, பேரிக்காய், பப்பாளி, வெள்ளரிப்பழம், கொய்யாப்பழம் போன்றவை. நீரிழிவு நோயாளிகள் அருந்த வேண்டிய பானங்கள் சர்க்கரை இல்லாத காஃபி, டீ, பால், சர்க்கரை சேர்க்காத எலுமிச்சை ஜூஸ், தக்காளி சூப், சோடா போன்றவை.